காரியங்களை ஆண்டவர் கைகூடி வர பண்ணினார். இந்த ஜெபத்தினுடைய பதில் என்ன கிடைச்சு அப்படின்னு சொன்னா, காரியங்களை ஆண்டவர் கைகூடி வர பண்ணினார். அந்த காரியமெல்லாம் நம்முடைய கைவிட்டு போனதோ அதெல்லாவற்றையும் கர்த்தர் கைகூடி வர பண்ணுகிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஆமென். எல்லா காரியங்களும் நம்மை தேடி வர பண்ணுகிறதற்கு கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். தடையாய் இருக்கிற காரியங்கள் கைகூடி கர்த்தர் வர பண்ணுகிறார். நீங்களும் நானும் விருப்பப்பட்ட காரியத்தை கர்த்தர் கைகூடி வர பண்ணுகிறார். நீங்க எந்த காரியத்திற்காக நீங்க ஜெபித்தீர்களோ அந்த காரியத்தை ஆண்டவர் சீக்கிரமாய் அது உங்களுக்காக கர்த்தர் கைகூடி வர பண்ணுவார். அதற்கு இருக்கிற எல்லா தடைகளையும் ஆண்டவர் நீக்கி அதற்கு விரோதமாக இருக்கிற மனுஷங்களை எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றி காரியங்களை ஆண்டவர் கைகூடி வர பண்ண போகிறார். சீக்கிரமா நம்ம எல்லாரும் ஒரு அற்புதத்தை பார்க்க போறோம். என்ன அற்புதத்தை பார்க்க போறோம்னா, நம்ம அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போதே காரியமெல்லாம் நம்முடைய கண்களுக்கு முன்பாக கைகூடி வரப்போகிறது. இத்தனை நாட்களும் இத்தனை மாதங்களும் தடுக்கப்பட்டு இருந்த பல காரியங்களை கர்த்தர் இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு காரியங்களை கைகூடி வர பண்ண போகிறார். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? ஆமென். இந்த ராஜாவுடைய மனதில் தயவு கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயம். அவன் பானபாத்திரக்காரனா இருக்கிறான், அங்க ஒரு வேலைக்காரனா இருக்கிறான். ஆனா இவர் ஜெபித்த ஒரு ஜெபம் காரியங்கள் அப்படியே கைகூடி வந்தது. அவனுக்கு போகும்போது கடிதங்கள் கொடுக்கப்பட்டது. அவன் போகும்போது பிரயாணத்திற்கான சகல காரியமும் அவனுக்கு கிடைத்தது. அங்க அந்த அரண்மனையை அங்க சுற்றி இருக்கிற காரியத்தை எல்லாம் கட்டுவதற்கான சகல அனுமதியும் அவனுக்கு கிடைச்சிருச்சு. அவன் போகும்போது கடிதங்களோட போகிறதற்கு ஆண்டவர் உதவி செய்தாராமா. அதனால நான் நம்புகிறேன், ஆண்டவர் காரியங்களை கைகூடி வர பண்ணுகிற நாள் நெருங்கி இருச்சு. பல ஆண்டுகளாக கைகூடி வர முடியாம தடையா இருந்த நிறைய காரியத்தை கர்த்தர் இந்த ஆராதிக்க அந்த காரியங்கள் கைகூடி வரப்போகிறது. அது காற்றையும் காண மாட்டோம், மழையையும் பார்க்க மாட்டோம். ஆனாலும் நம்முடைய பள்ளத்தாக்குகளை தண்ணீரால் நிரப்ப பண்ணுகிற கர்த்தர் காரியங்களை கைகூடி வர பண்ணுகிறவர். ஆமென். நாம் ஆராதிக்கிற தேவன் யார் அப்படின்னா, காரியங்களை கைகூடி வர பண்ணுகிறவர். சொல்லுங்க பார்க்கலாம். காரியங்களை கைகூடி வர பண்ணுகிறவர். தடையான காரியத்தை கர்த்தர் கைகூடி வர பண்ணுவார். எதிராக இருக்கிற காரியத்தை கர்த்தர் கைகூடி வர பண்ணுவார். நெடுநாள் தடைகளா இருக்கிற காரியத்தை கர்த்தர் கைகூடி வர பண்ணுவார். எனக்கு தகுதியே இல்லை என்று நினைக்கிற நிறைய காரியங்களை கர்த்தர் கைகூடி வர பண்ணுவார். தூரத்தில் நிற்கிற நிறைய காரியங்களை கர்த்தர் வெகு சீக்கிரத்திலே என் கைகூடி வர பண்ண போகிறார். அது என்னுடைய கையிலே வந்து சேர போகிறது. ஆமென்.